மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் சுருக்குமடி வலையை பறிமுதல் செய்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை மீனவர்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடித்து வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. இதனையடுத்து பூம்புகார் துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுருக்குமடி வலைகளை பறிமுதல் செய்ய அவர்கள் விரைந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். எனினும் அனைத்து சுருக்குமடி வலைகளையும் பறிமுதல் செய்ய போவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுருக்குமடி வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரவை மீறி சுருக்குமடி வலையை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மீன்வளத்துறை இயக்குநர் திரு இளம்வழுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.